மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். கயல், சொல்லு எழில். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். அதுக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது. என்ன? அது நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ப்ராமிஸ் பண்ணணுமா? ஏய், என்ன சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு. நான் கேட்கறதுக்கு நீ ஒத்துப்பேன்னு சொல்லு. நான் சொல்றேன். சரி, நீ கேட்டு நான் என்ன முடியாதுன்னு சொல்ல போறேன். சரி கேளு. இல்ல, நீ கண்டிப்பா ஒத்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணாதான். அப்ப என் வார்த்தை மேல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? அதுக்காக தானே ப்ராமிஸ் பண்ண சொல்ற? ஏய், என்னன்னு சொல்லு. நான் திரும்பவும் வேலைக்கு போலான் இருக்கேன். அதுக்கு நீ எனக்கு அனுமதி தரணும். சரி, எந்த வேலைக்கு போற? நான் ஏற்கனவே வேலை பார்த்த டிராவல்ஸ், அங்கேயே நான் திரும்பவும் டிரைவரா வேலைக்கு போலான் இருக்கேன். இல்ல, நீ போகணும்னு சொல்லி என்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறியா இல்ல டிசைட் பண்ணிட்டு வந்து கேக்குறியா? கயல், உன் வார்த்தையை நான் எப்பவுமே மீற மாட்டேன். உன் சம்மதத்தோட வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத. அப்போ அது நடக்காது எழில். என்ன மீறி நீ போகணும்னு நினைப்பியா? கயல், நீ இந்த மாதிரி சொல்லுவன்னு தெரிஞ்சுதான் நான் முதல்லயே நீ என்ன தடுக்க கூடாதுன்னு சொன்னேன். இங்க பாரு எழில், நீ கேட்டா உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ சொல்ற எல்லாத்தையுமே ஒத்துக்குவேன். ஆனா நீ கஷ்டப்பட போறன்னு கேட்டா அதை என்னால ஒத்துக்க முடியாது. கயல், இப்போ உன்னை யாரு வேலைக்கு போக சொல்றா? யாரும் சொல்லல, சொல்லவும் மாட்டீங்க. அதான் இங்க பிரச்சனையே. கயல், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கே போகாம இப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியும்? நீ சும்மா உட்காந்துருக்கன்னு யார் சொன்னா? பிசினஸ் பண்றதுக்காக உன்னால ஆனா எல்லா முயற்சியும் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. ஏய், பணம் சம்பாதிக்கலன்னா சும்மா இருக்கணும்னு அர்த்தமா? பணத்தை விட முயற்சியோட வேல்யூ ரொம்ப பெருசு. சரியான பாதையில நேர்மையா முயற்சி பண்ணா நம்ம இலக்கை ஈஸியா அடைய முடியும். அதுக்கப்புறம் இந்த பணம் தானா வரப்போகுது. கயல், என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாத. நான் வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிற? கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு கயல். நான் சம்பாதிக்கிறது சின்ன சம்பாத்தியமா இருந்தாலும் ஏன் உழைப்புல இந்த குடும்பத்தோட கஷ்டத்தையும் உன் கஷ்டத்தையும் தீக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். ஆனா என்னால அப்படி சந்தோஷப்பட முடியாது எழில். உன்னை அப்படி திரும்பவும் கஷ்டப்பட விட்டேன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். சொல்லு, நான் தோத்துட்டதா ஒத்துக்குவா? இங்க பாரு எழில், ஏற்கனவே சொன்னதுதான், சின்னதோ பெருசோ நான் உன்னை பிசினஸ் மேனா பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுக்க மாட்டியா? இப்போ நீ அந்த வேலைக்கு போய் என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? கயல், சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ. வட்டிக்கு வாங்கின பணம் எல்லாம் பாப்பாவோட ஆபரேஷனுக்கே செலவாயிடுச்சு. இப்ப உங்களுக்கு ஹோட்டலும் வச்சு கொடுக்க முடியல. வீட்டுல வேற யாருக்கும் வேலையும் இல்ல. அடுத்தடுத்து குடும்ப செலவெல்லாம் இருக்குல்ல. கயல், நீயும் நிறைய கஷ்டப்படுற. அதையெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ எத்தனை தடவை என்ன காரணம் சொல்லி கேட்டாலும் ஏன் முடிவு முடியாதுங்கிறது மட்டும்தான். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன்னோட கோல்ல மட்டும் உறுதியா இரு. அதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத. எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி மூர்த்திக்கு ஹோட்டல் வச்சு கொடுப்பேன்.
அதே மாதிரி உன்னை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி உன்னை ஜெயிக்க வைப்பேன். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல டார்கெட்டா இருக்கு. கயல், எழில், நான் சொன்னதுதான். என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன்.